வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக ஏன் என்னை வந்து இலுமினாட்டி, இந்த ஏலியன் ஜூஸு, இந்த கே சூன்யவாறு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, 2016 நான் ஒரு டாக்குமெண்ட் போட்டேன். அதாவது த வேர்ல்ட் இஸ் நாட் வி திங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பிபிடி போட்டேன். அதை வச்சு உலகத்தை வந்து ஒன்று சேர்க்கணும்னு நினச்சேன். ஒன்று சேர்த்து ஒரு கவர்மெண்ட் நானே ஒரு சாஃப்ட்வேர் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சேன். அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணுன்னா, ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்குது, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சங்கம் இருக்குது. அவங்க சொல்கிறது தான் வேலை, அவங்க சொல்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியும். கேட்டால் நான் படித்தவன், அவன் அதை படிச்சிருக்கான், இது படிச்சிருக்கான், அவனுக்கு அவ்வளோ சம்பளம், அவன் மேனேஜர், அவன் சிஇஓ, அவன் சிடிஓ, அவன் வந்து ஓனரு அப்படின்னு ஏற்பட்ட அந்த பிரிவினைவாதம் தான் இது. நம்ம பிரிஞ்சு கடந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்து எனக்கு சூனியை வச்சு நான் பேச நினைக்கிறத தவிர வேறு எதெல்லாம் பேச வைக்கிறானுங்க. நான் தான் பேசினேன். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன கேலே சில இலுமினாட்டிஸ்லேயும் இதில் நல்லவங்க இருக்காங்க தான். அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கேன், மேபி இவர் நல்லவராக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பிஸ்னஸ்ஸு, இந்த அரசியல்வாதி, போலீஸு, இந்த பவரில் இருக்கிறவனுங்க, பிஸ்னஸில் இருக்கிறவனுங்க, பேங்க்கு, பொலிட்டீஷியன், இவனுங்கெல்லாம் தான் மோசமானவனுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா, நானே வந்து எல்லா கம்பெனிலையும் என்னை வெளில அனுப்பிச்சு, நான் வந்து ஏன் என்னை வெளில அனுப்பிச்சாங்கன்னா, அதாவது இப்போ கம்பெனியில் பார்த்திங்கன்னா டீம் லீடர்னு ஒருத்தன் இருப்பான், கீழே வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்னு ஒருத்தன் இருப்பான், மேனேஜருக்கு மேலே ஒரு ஹெட் இருப்பான், அடுத்து சிஇஓ இருப்பான், அதுக்கப்புறம் ஓனர் இருப்பாங்க. இது வந்து ஒரு ஹையரார்கி. இதெல்லாம் மாற்றணும், எல்லாேருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, கீழே நான் என்ட்ரி லெவலில் ஜாபில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சம்பளம் 13,000 10,000 தான். அதுவே ஒரு மேனேஜர் அப்படின்னா அவருக்கு ஒரு 50,000 60,000. அதுவே ஒரு கம்பெனியை வந்து நிர்வகிக்கிற ஒரு சிஇஓ சிடிஓ அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கோடி கணக்கில் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஓனர் அதுக்கு மேலே போனோம். ஸோ இதெல்லாம் இருக்க தான் நம்ம வந்து அடிச்சிக்கணும். அவனோட இடத்த நம்ம பிடிக்கணும், இவனோட இடத்த நான் பிடிக்கணும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் ஐடியில் வேலை கிடைக்கும், ஐடியில் வேலை கிடைச்சா தான் சம்பளம் லட்சத்தில் சம்பாதிக்கலாம், இல்லை நான் அதை பண்ணணும், இது பண்ணணும், ஏஐ படிக்கணும், டேட்டா சயின்ஸ் படிக்கணும், அது இதுன்னு அந்த ட்ரெண்ட் அவனுங்களே க்ரியேட் பண்ணி அதை படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை. அதை தவிர வேறு எதை செஞ்சாலும் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் அதை செஞ்சு தான் 10 வருஷமாக எனக்கு ஒரு ஒழுங்கான வேலை இல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுறானுங்க. நான் வந்து ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுங்க, நான் வந்து அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். வேலை சுத்தமாக இல்லை, ஒரு நிரந்தரமான வேலை இல்லை. என்னோடய நிலத்தை விற்று தான் அந்த காசில் தான் நான் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன், எஃப்டியில் போட்டு. அதையும் பிடுங்குவேன், என் வீட்டை மாற்றி எழுதுவேன், என்னை கொன்னுடுவேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொன்னுடுவேன், என் அப்பா அம்மாவை கொன்னுடுவேன், ரேப் பண்ணுவேன், அது இது உன் மேலே பிராத்தல் கேஸ் இருக்கிற எல்லா கேஸையும் உன் தள்ள போட்டுருவேன், நீ தான் இலுமினாட்டி ஹெட்டும்மா, நீ ஒரு ஏலியன் ஜூஸும்மா. இதெல்லாம் நான் சன் டிவியில் போட்டு காட்டினா மக்கள் நம்பும், வேறு ஏதாவது ஒரு டிவியில் நியூஸ் பேப்பரில் போட்டால் நம்பும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணானோ. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு விஷம் கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். என் ஹார்ட் பீட்டு கிட்டத்தட்ட நின்று ஒரு மாதிரி ஆகி என் பிளட்டே ஒரு மாதிரி கிளாட் ஆகி இருந்தது. அது கரெக்டாக எனக்கு தெரில, மேபி இருக்கலாம். ஆனால் எனக்கு சோனியை வச்சு ரொம்ப பண்ணுறானுங்க. நான் வந்து நானே என் நிலைமையில் இல்லை, நானே என் நிலைமையில் இல்லை அப்படிங்கும்போது நான் ஒன்று பேச நினைக்கிறேன், வேறு ஒன்று பேச வைக்கிறானோ, நான் ஒன்று நினைப்பேன், அதை கட்டிடுவானோ. அதே மாதிரி நான் வந்து பிரேக் அடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், பிரேக் அடிப்பேன். இந்த மாதிரி என் உடம்பு, என்னோடய குரல், நான் நினைக்கிறது நானாகவே இல்லை. அதுக்கு தான் சூனியம் வேறு நிறுத்துங்கடா, என்னை விடுங்கடா, என் பணத்தை கொடுங்கடா, இல்லை எனக்கு ஒரு வேலையை கொடுங்கடா, இந்த கவர்மெண்ட்டை மாற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும், அதுக்கு வேணும்டா காசு, அப்படி இப்படின்னு நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ இவமே என்னை கொல்றதுக்கு ஏற்பட்ட ப்ராடக்ட் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். அதாவது பிரித்து வச்சுருக்கானோ கேஸ்ட்டு, இந்த ஜாதிக்காரங்க இப்படி, அந்த இது இப்படி இப்படின்னு. முன்னெல்லாம் வெறும் 5 ஜாதி தான் இருந்துச்சு, வர்ணா சிஸ்டம்னு. என்னென்னா ஆசாரியார், சிற்பம் செதுக்கிறவனுங்க, அப்புறம் வந்து விவசாயம், அடுத்து வந்து இந்த ராஜா, மந்திரி, அப்புறம் இன்னும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் இந்த எஸ்சி எஸ்டி எம்பிசி எஃப்சி இதெல்லாம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஜாதிங்கிறது நம்மளோட செயலில் இருக்குது. நான் வந்து எந்த ஒரு ஜாதியை பற்றியும் தப்பாக பேசலை, எல்லா ஜாதியிலையுமே இருக்காங்க. என் ஜாதியிலையும் என் சொந்தக்காரவங்களாம் பணம் வாங்கிட்டு என்னை என் குடும்பத்தெல்லாம் கொல்றதுக்கு பண்ணானுங்க. இப்பயும் சோனியை வச்சு என்னை சாவடிக்க பார்க்குறானுங்க. அதனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, படிப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா முதல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படித்தவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஒரு இன்ஜினியர் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அது வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேராக இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்.
அந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன். நான் வந்து இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன். நான் ஒரு பெரிய இதெல்லாம் காட்டுறதுக்காக பண்ணலை. எப்படியாவது இந்த உலகம் அழிய போகுது. உலகம் அழியிற நிலைமையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழை, நிறைய மழை இருந்துச்சு. நான் வந்து ஒரு 90s கிட்ஸு, 92ல் பிறந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் பெய்யும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஊற்றெடுக்கும். இப்போ எல்லாருமே போர் போட்டு தண்ணியை உறிஞ்சி விவசாயம் போச்சு. 100 நாள் வேலை அப்படின்னு போட்டு எல்லாரையுமே வெளில அனுப்பிச்சி, மக்கள் வந்து அந்த 100 நாள் வேலையில் பாடுபடுற மக்கள் தான் ரொம்ப பாவமே. அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தர வீடு இல்லை, இது இல்லை. இந்த மாதிரி அந்த வித்தியாசத்தை கொண்டு வரானுங்க. கேட்டால் நான் இதை படித்து, நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து, நான் இதில் பார்த்தா தான் உனக்கு 1.5 லட்சம் சம்பளம், எல்லாருக்கும் ஒரே சம்பளம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இது இருந்துச்சு அப்படின்னா அவன் திருட மாட்டான். அவன் திருடலை அப்படின்னா அடுத்தது வேறு எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான். எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிதுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. இதை தான் நான் சொன்னேன். எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கணும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி வீடு, ஹாஸ்டலு, இல்லை டிவி, ஃபோனு எல்லாமே கொடுக்கணுன்னு சொன்னேன். இதில் தான் பிரச்சனை வந்துச்சு. இதெல்லாம் மாற்றினா கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானோ. கிட்டத்தட்ட இது கம்யூனிசம் மாதிரி தான். ஆனால் நாங்கள் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஜமீன்தார் பரம்பரை தான். என் தாத்தாவோட தாத்தா ஜமீன்தார், எங்கள் தாத்தாவோட தாத்தா ஓரளவுக்கு ஜமீன்தார், எங்கள் அப்பா ஒரு நார்மலான ஆள். ஸோ இந்த மாதிரி கொள்ளடிக்கிறானோ, நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். நான் வந்து எந்த ஒரு ஜாதியை பற்றியோ தப்பாக பேசலை. இலுமினாட்டி பற்றி, இலுமினாட்டி கே அவனுங்களை பற்றி தான் தப்பாக பேசுகிறேன். அடுத்து இந்த தப்பான ஆளுங்கள்லாம் இருக்கானுங்களா அவனுங்களை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் யாரும் இது பண்ணிக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஒரு உலகத்தை, புது உலகத்தை க்ரியேட் பண்ண முடியும். நான் வந்து ஆடி கார் வச்சுருக்கேன், அப்போ எனக்கு கீழே இருக்கிறவனுங்க வெறும் 800 தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி 800 கொடுத்து நானும் அந்த 800 போனேன் அப்படின்னா அது வந்து ரைட்டு. அது மாதிரி தான். அதுதான் என்னோடய கவர்மெண்ட் சிஸ்டம். பாருங்கள், காப்பாற்றுங்க. நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். எல்லாருக்கும் ஒரே சம்பளம், ஒரே மாதிரி வீடு, ஒரே மாதிரி சம்பளம், ஒரே மாதிரி வீடு, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரே விதமான படிப்பு, எல்லாருக்கும் ஒரே விதமான வேலை கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது. கேட்டால் நான் முதலாளி உட்காந்தான் வேலை பார்ப்பேன், நான் மேனேஜர் நான் உட்காந்தான் வேலை பார்ப்பேன், அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா எல்லோரும் எல்லா வேலையும் கலந்து எடுத்து செஞ்சால் மட்டும்தான் உண்டு. அதில் முதல்ல ஒரே வேலை, உலகத்தில் இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கும், அது விவசாயம் தான். விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நம்ம ஓரளவுக்கு உழைப்போம், உடல் உழைப்பும் இருக்கும், உடம்பு கெட்டு போகாது, ஓரளவுக்கு வேலையும் பார்த்தோமா சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான். நீங்கள் தான் பார்த்து திருந்தணும், நீங்கள் தான் பார்த்து கேட்கணும். நன்றி, வணக்கம்.